ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? bro. Oh, kok lihat ya? Iya, dengan link kok nih. Halo. தெரியல நான் அங்கே போட்டுருக்கேன் என்கிட்ட சொல்லுங்க என்கிட்ட நாங்கள் போயிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க தெரியலங்க எனக்கு தெரியல பாண்டி போட்டியா லோகோ வருதா பார்த்து போட்டியா தலைவா தலைவா போட்டியா போடுறேன் வருதா பாண்டி வாடா ஆமா வணக்கம். பல்வேறு வகையிலே அரசியல் தளத்தில் தன்னுடைய தனித்துவத்தை பதிவு செய்த அனந்தன் உயிரிழந்த சம்பவம் அனைவரிடமே ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் அவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக பல்வேறு வகையிலே அரசியல் கட்சி தலைவர்கள் அதே போல அவருடைய தொண்டர்கள் என பல்வேறு தரப்பினர் தொடர்ந்து அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இந்த நிலையிலே காலை முதற்கொண்டே பல்வேறு முக்கியமான நபர்கள் அனைவருமே அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய தற்பொழுது தமிழகத்தினுடைய ஆளுநர் RN ரவி மறைந்த குமரி அனந்தன் உடலுக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தி வருகிறார். அதிலும் குறிப்பாக தமிழ் மீது மிகுந்த பற்று வைத்திருக்கும் குமரி அனந்தன் பனைமரத்தினுடைய முக்கியத்துவத்தை பற்றி பேசியவர் மற்றும் ஒழிப்பிற்காக தொடர்ந்து குரல் எழுப்பி வந்தவர். தன்னுடைய இலக்கியத்தில் தன்னுடைய தனித்திறனையும் தன்னுடைய தனி அடையாளத்தையும் படித்தவர். அதிலும் குறிப்பாக முன்னாள் பாஜக மாநில தலைவருமான ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜனின் தந்தையினர் பல்வேறு தரப்பிலே மிகவும் அனைவராலும் விரும்பப்பட்ட நேசிக்கப்பட்ட குமரி அனந்தனினுடைய மறைவானது அனைவருக்கும் மிகுந்த ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. எதிர்கட்சி காங்கிரஸ் அனைத்து கட்சியினருமே தொடர்ந்து அவருக்கு அஞ்சலி செலுத்தி வரக்கூடிய தற்பொழுது தமிழகத்தினுடைய ஆளுநர் RN நேரில் வருகை தந்து மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தி வருகிறார். அதே சமயம் தன்னுடைய தந்தையின் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு ஆட்சிகளை அவரிடமும் பேசி வருகிறார். தொடர்ந்து குமரி அனந்தனினுடைய உடலுக்கு அரசியல் கட்சி பிரமுகர்கள் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். இன்று மாலை 5 மணி அளவில் தூங்கம்பாக்கத்தில் அவருடைய உடல் நல்லடக்கம் செய்யப்பட இருக்கிறது.
என்னண்ணா